ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிறந்த நாளைக்கு வீட்டில் ஸ்வீட்டு செய்யலைனா எப்படின்ட்டு இன்றைக்கி விடிகாலையில் 12 மணிக்கு நாங்கள் என் பொண்ணுக்கு விஷ் பண்ணிவிட்டு, அது யாருமே தூங்கவும் இல்லை. அதனால் மூச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் மூச்சுட்டு தானே இருக்கோம், ஏதாவது ஸ்வீட்டு காரம் செஞ்சு வைப்போன்ட்டு இந்த வெள்ளை முறுக்கு இருக்குல்ல, நம்ம வரிசி மாவு மட்டும் வச்சு செய்கிற வெள்ளை முறுக்கு, அது ஒரு 10 முறுக்கு செஞ்சு வச்சேன். அப்படி போட போட அப்படியே காலியாகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு ஒரு 10 கட்டி வர மாதிரி பண்ணலான்ட்டு, ஐயோ மைசூர் பாக்கா எனக்கு வேண்டாமே அப்படின்னா, வேண்டான்னு சொன்னது தான் அந்த நெய் வாசனை, இந்த இனிப்போட வாசனை எல்லாம் அப்படியே பார்த்து சுண்டி இழுத்துருச்சு. அந்த கட்டி போடும்போதே வந்துட்டு 2-3 கட்டி கேட்டு வாங்கிட்டு போயிட்டா. இன்றைக்கி ஸ்கூலும் ஆஃபீஸ்லாம் லீவும் கூட, மிலாடி நபி, அதுக்கப்புறம் ஓணம். அதனால் ஒரு லீவு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சாப்பாடை விட ஜாஸ்தி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் தேவைப்படும். எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுட்டு போய் தூங்க போயாச்சு. காலையில் கண்ணு முடிக்கும் போது 8:30 மணி இருக்கும். பால்காரர் கரெக்டாக பெல் அடித்தார். பாதி தூக்கத்தில் எழுந்தனால பிரிஸ்காகவே இல்லை. பால் கேனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன். 9:45 எழுந்துக்கும் போது ரெடியாக இருந்தது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இவர் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால் இன்றைக்கி காலையில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட். எப்படியே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.